4 அதனுடைய 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நடக்கும்படி உங்களுக்கு கிருபை செய்வார். உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்க காரியத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். எந்தெந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தையே பார்க்கும் பொழுது, அவருடைய கரங்களையே நோக்கி பார்க்கும் பொழுது, என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், என் ஆண்டவர் மட்டும்தான் என் பிரச்சனைகளை மாற்ற முடியும், என் ஆண்டவர் மட்டும்தான் இக்கட்டில் எனக்கு உதவி செய்ய முடியும், என் ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய பலவீனத்திலே எனக்கு சுகம் கொடுக்க முடியும், என் ஆண்டவர் மட்டும்தான் என் திருமண காரியத்தை நடத்தி வைக்க முடியும், என் ஆண்டவர் மட்டும்தான் நான் எதிர்பார்த்த வேலையை எனக்கு தர முடியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை நீங்க மனுஷனை நோக்கி பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே மனுஷன் செய்யாமல் போய்விடுகிறான், தாமதம் பண்ணி விடுகிறான். உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க கூடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்க கண்ணீர் நிறைந்த முகத்தை தேவனிடத்திலே காட்டும் பொழுது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களையும் துக்கங்களையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி அழும் பொழுது, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். இன்னும் எனக்கு திருமணம் நடக்கவில்லை, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, இன்னும் என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஆண்டவரிடத்துல அவருடைய பாதத்துல வைத்து அவரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாற்றி நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். எந்த காரியத்திலும் நீங்க தலை குனிந்து போகாதபடி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க, மனுஷரை அல்ல, உலக காரியத்தை அல்ல, ஆண்டவரே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை, அவரிடத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும், அவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.